நல்ல காலங்காத்தாலேயே ஒரு கல்யாண வீட்டில் இட்லியும் கறி குழம்பு வந்து ஊற்றுறாங்க அப்படின்னா அது எந்த ஊராக இருக்கும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரியுதாங்க? அப்படி ஒரு ஊருக்கு தான் நாம் இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். நம்ம ப்ரைடல் மேக்கப்புக்காக காரைக்குடி கிளம்பி போயிட்டுருக்குறோங்க. நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு அங்கே போய் சேர்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா மித்துக்குட்டியும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. அதனால் அவனையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். போகிற வழியிலே வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தான். அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். அது வந்து யாராச்சும் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதை கட்டி பிடிச்சிட்டே வந்து தூங்கிட்டு இருந்தான். மேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒர்க்கா கஷ்டமான ஒர்க்கா அப்படின்னு என்ன கேட்டால், நம்ம பிடிச்சி பண்ணால் எல்லாமே ஈஸி தாங்க. இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சி பண்ணும்போது அதெல்லாம் ஒரு விஷயமாகவே வந்து தெரியாது. இப்போ நான் சிரிச்ச முகத்தோட வீடியோ போடலைங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு 3 பிரச்சனை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு பேக்கை வந்து நம்ம டீம்மேட்ஸ் வந்து மறந்துட்டாங்க. அதை மறுபடியும் போய் திரும்பி எடுத்துகிட்டு வந்தோம். அதுலேயே 2 ஹவர்ஸ் வந்து லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோன், அந்த ஃபோன் பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா மேக்கப்புக்கு இப்போ போக போகிற ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அதனால் பொண்ணு வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு நெஞ்சிலே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த டைம்லலாம் இந்த மாதிரி பண்ணவே முடியாதுங்க. நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, காலையில் 7 மணிக்கு அவங்க மேக்கப் போகணும், அதுவும் தருமபுரி போகணும். அப்புறம் அவங்க அம்மாக்கிட்டேயே கூப்பிட்டு நல்லா 1 மணி நேரமாக பேசி புரிய வச்சு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பொண்ணை வந்து போக வச்சேன். வர வழியிலே கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணவே முடியலைங்க. டென்ஷனோடையே தான் நான் வந்து கிளம்பி போனேன். இந்த மாதிரி நாங்கள் மேக்கப் போகிற டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருங்க. அதெல்லாம் வந்து நான் எதையுமே நெகட்டிவாக ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணதே கிடையாது நம்மளோட பேஜில். ஆனால் இன்றைக்கி ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக ஒரு ஊராக சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லும்போது கடுப்பாகுங்க. அதுக்காக தாங்க சொல்கிறேன். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே, இன்னொன்று என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு காரைக்குடி வந்து சேர்ந்தாச்சுங்க. ஆனால் அருமையான ஊருங்க இது. உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் வந்து ப்ரைடோட பிளேஸ். இங்கே வந்தாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்த நாள் காலையில் வந்து காரைக்குடியே அப்போ தான் வெளிச்சத்தில் பார்க்குறோம். ஏன்னா முந்தின நாள் நான் வந்து நைட்லேயே இங்கே வந்ததுனால ஒன்றுமே வந்து தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குலாம் இப்படி தெருவில் வந்து ஒரு 10 வீடு இருக்குல்ல. இங்கே ஒரு தெரு ஃபுல்லாமே ஒரே வீடுங்க. அவ்வளோ பெரிய பெரிய வீடு. ஆனால் அந்த வீட்டிலலாம் யாருமே இல்லை. நிறைய கைவிடப்பட்ட வீடுகள் வந்து அங்கே நிறைய இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட பிரைட் மீனாள் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தான் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவங்க நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர். 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஒர்க் வந்து இவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க. காரைக்குடி எவ்வளோ அழகான ஊருங்க. இந்த ஊரை வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கிறது கார்த்திக் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். இவங்க தான் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் இங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காரைக்குடியில் வந்ததுக்கப்புறம் இங்கே யாருமே எனக்கு தெரியல. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம ஊருக்காரு, திருப்பூர்காரு தான் வந்து அங்கே ஃபோட்டோகிராஃபிக்கு வந்திருந்தாங்க. அவரும் நம்மளை அடையாளம் தெரிஞ்சு அவராக வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பாதுகாப்பாகவும் எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இது வந்து நாங்கள் இருந்த பிளேஸுங்க. இது அழகாக கவரேஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து வீடியோவாக வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து அழகாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி வீதியில் தான் வந்து இந்த லோட்டஸ் பேலஸ், கானடுகாத்தான் பேலஸ் இது எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கிட்ட போய் பார்த்துட்டு வரக்கு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ நம்மளோட ப்ரைடோட மேக்கப் வந்து முடிச்சாச்சுங்க. இவங்களுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்காக வந்து நம்ம மேக்கப் பண்ண வந்திருக்கிறோம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் ஃபங்க்ஷனுங்க. முதல் நாள் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முகூர்த்தம். 2க்குமே வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இவங்க வந்து முந்தின நாள் நிச்சயம், அதுக்கு அடுத்த நாள் வந்து முகூர்த்தம் அந்த மாதிரி இருந்துச்சு. மீனாள் வந்து நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்துருக்குறாங்க, நான் அங்கே போய் மேக்கப் போட்டேன் எனக்கு நல்லா இல்லை, இங்கே போய் மேக்கப் போட்டேன் நல்லா இல்லை. மேக்கப்னாலே வந்து நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்களுங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த மேக்கப் எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நீட்டான லுக் கிடைக்கும். ஆனால் அது எல்லாருமே வந்து தெரிஞ்சு பண்ணாததுனால நிறையா வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர் வந்து பார்த்துருக்குறாங்க. அதனால் நம்ம ஒர்க்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மீனாள் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் யாரை புக் பண்ணியிருக்கிறேன்னு தெரியுமா? நான் சூர்யாக்காவை புக் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட ஒர்க்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு டைம் கூட பார்க்காம நம்மளோட வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு நம்மளை ரொம்ப நம்பி வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒர்க்கை நாமளும் ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ரொம்ப நீட்டான, நேச்சுரலான, ஹெல்த்தியான, க்ளோயிங் ஸ்கின்னான ஒரு மேக்கப் வந்து கொடுத்துருக்குறோம் நாம். இவங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களுங்க. நெத்திச்சுட்டி மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குதா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே இருக்குது. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே.
கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? இல்லை கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லைக்கா, எல்லாமே பக்கா சூப்பர். சாரி எல்லாமே சூப்பராக அழகாக கட்டியிருக்கீங்க, ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குக்கா. என்ன பாருங்க எங்கே இருக்கு மாப்பிள்ளையே வந்துட்டார் அதுக்குள்ளே. அதான் இங்கே வந்து செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ண வருவேன்ல, அப்போ வேணா உங்களை கூப்பிட்டு வேணா டை கட்டிக்கலாமா? ஓகே ஓகே. எங்கேயோ ஒரு ஊர் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் எப்படி இருக்கும் அந்த இடம், நம்மளுக்கு என்ன மாதிரி வசதிகள் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் தான் நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம். ரொம்ப கொஞ்சம் பயம் இருக்குதானுங்க செய்யும். நம்ம போகிற இடத்துல நம்மளை வந்து நல்லா கவனிச்சுக்குவாங்களா, இல்லை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு ஏதாச்சும் நல்ல பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் நம்ம போகிறோம். ஆனால் நான் மேக்ஸிமம் நம்ம போகிற இடத்துல ஃபுல்லாகவுமே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்மளோட ஒர்க்கை அவ்வளோ மரியாதை கொடுத்து மதிக்கிறாங்க. போய் பார்க்கலையா? ஓ, மித்த வீடியோ எடுக்கிறேனா? மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடியே வந்து பொண்ணு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் டைமுக்கு நாமளும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. மாப்பிள்ளை வரதை அவ்வளோ எக்ஸைட்டடாக அவங்க பார்த்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே. அப்புறம் எல்லோரும் அட்வான்ஸ் பே பண்ணும்போது எவ்வளோ அட்வான்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து 10,000 இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இவங்க நம்மளுக்கு வந்து புக் பண்ணும்போதே வந்து 10,001 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் போட்டிருந்தாங்க. அதுலேயே அவங்க வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு மேரேஜ் நடக்க போது அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அவ்வளோ மரியாதை கொடுத்து புக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே எங்களை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களுங்க. அப்புறம் காலையில் மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. இது என்னடா அது காலையிலேயே வந்து இட்லிக்கு கறி குழம்பு ஊற்றுறாங்க. ஏன்னா நார்மலாக வந்து எல்லாம் வெஜிடேரியனாக வச்சுட்டு வந்தாங்க. திடீர்னு இட்லிக்கு மட்டும் வந்து மட்டன் குழம்பு கொண்டாந்து ஊற்றுனாங்களுங்க. இது என்னடா அது நம்ம ஊர்லலாம் கல்யாண பேச்சு ஆரம்பித்தாலே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இங்கெல்லாம் அசத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அவங்களுக்கு ஒரு செகண்ட் சேஞ்ச் ஓவர் இருந்துச்சுங்க. ரொம்ப அழகான சாரீ. இப்போ நம்ம இவங்களுக்கு வியர் பண்ண 2 சாரியுமே வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எதுவுமே பண்ணலைங்க. ஆன் ஸ்பாட்டில் அவங்க சாரியை கொடுத்தாங்க, நம்ம அப்படியே வந்து ட்ரே பண்ணோம். இவங்களுக்கான ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ரத்தினம் படத்தில் ஷூட் பண்ண வீடெல்லாம் வந்து இங்கே தாங்க இருக்குது. இந்த வீடியோ நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போங்க. கண்டுகொண்டேன், வள்ளல், இந்த படத்துலலாம் வந்து இந்த வீடு நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் அங்கே ஒரு தாத்தா வந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாருங்க. மித்து ரொம்ப ஆசைப்பட்டான். சரி நாமளும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே வேறு எங்கேயும் போய் ரொம்ப தூரம் போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம சும்மா நடந்து போனாலே இவ்வளோ அழகழகான இடங்களெல்லாம் வந்து பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு நாங்கள் இருக்கிற ஏரியாவே. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இவங்க கட்டிடங்கள் கட்டுறதுல எவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ வேலைப்பாடுகள் அங்கே நடந்துருக்குது, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க, இவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இங்கே வாழ்ந்துருப்பாங்களோ அப்படின்னலாம் நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அங்கே ஒரு பேலஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து விட்டாங்க. சரி நாமளும் உள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். நானும் மித்து அப்புறம் என் கூட வந்து 2 அசிஸ்டன்ட்ஸ் வந்து 2 பேருமே வந்தாங்க. இந்த வர அட பண்ணாங்குழிடா. இல்லை விளக்கு இப்போ ராமாண்டா. அடா நடவண்டி குழந்தைங்க தள்ளி தான் நடந்து பழகுவாங்க. இது எதாவது இந்த எதாவது பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கிற பொட்டி மரத்தில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சமையலுக்கு தகுந்த பொருட்கள்ரா. இதெல்லாம் தான் இதெல்லாம் இந்த அஞ்சரைப்பட்டி மாதிரி போட்டு வச்சுக்குவாங்கள்ல, கடுகு கலப்பருப்பு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சின்ன வயசுலலாம் எனக்கு இது மாதிரிலாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அம்மாவும் வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். தர்பூசானியா அக்கா வேணாங்க்கா. டே 60 ரூபா கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்தோம். அப்புறம் மண்டபத்தில் வந்து சாப்பிட்டுட்டு
அப்புறம் அடுத்த மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ண போயிட்டேங்க. பொதுவாக காரைக்குடி வந்தாலே என்ன சோறு போட்டு கொடுமை பண்ணுவாங்களுங்க. ரொம்ப ஓவராக கவனிப்பாங்க. எல்லா பக்கம் 3 நேரம் விருந்துனா இந்த ஊரில் மட்டும் 4 நேரம் விருந்து. இது வரைக்கும் நான் நிறையா டைம் வந்து காரைக்குடி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தாங்க வந்து நடந்திருக்குது. அவ்வளோ நல்லா வந்து கவனிச்சுக்குவாங்க. இந்த vlog வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க. இதோட கண்டினியூஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இவங்களோட முகூர்த்தம் மேக்கப்பும் இருக்குது. அதுவும் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. அங்கே பக்கத்தில் பார்க்கெல்லாம் இருந்துச்சுங்க. ஏன்னா காலையிலேயே மேக்கப் முடிச்சதுனால எங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய சுற்றி பார்க்குறக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. நான் நினச்ச மாதிரியே மித்து நல்லா என்ஜாய் பண்ணால் எங்களோட ஒர்க்கும் வந்து நாங்கள் பெட்டராக வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ 2மே வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.